ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன பதிவு என்னென்னா, அரசியல் இப்போது கொஞ்சம் சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. எல்லோரும் ரொம்ப உத்து பார்த்துட்ருக்கோம். 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு ஆயா தாத்தா வரைக்கும். ஏன் நான் கூட அரசியல்னால் என்னென்னு தெரியாது, இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறேன். யாரால்? டிஎம்கே வாலியா, ஏடிஎம்கே வாலியா, டிவிகே வால. எனக்கு அரசியலை பற்றி எந்த அனுபவமும் இல்லை, அரசியல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு நன்றி கடன், உங்களுக்கு பட்ட நன்றி கடனை தீர்க்கணும்னு வராது. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்குமே. யாராருக்கோ கொடுத்தோம். நான் இதுக்கு முன்னாடி 2-3 டைம் ஓட்டு போட்டிருக்கேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு டைம் நம்மளை தேடி நமக்காக வர நம்ம அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்குவோமே. செஞ்சால் நாளைக்கு திரும்ப ஓட்டு போடுவோம். செய்வார், மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரசியல்லாம் என்னென்னு தெரியாத நிறையா பேர் இன்றைக்கி அரசியல் தெரியப்படுத்திகிட்ருக்காரு. நிறையா பேரை, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது, அரசியல்னால் என்னென்னு தெரியாது. இன்றைக்கி யார் யார் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க, யார் யார் எங்கெங்கே போட்டி போகிறாங்க எல்லாமே தெரிஞ்சிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நியூஸ் சேனலில் பார்க்காம வெறும் பாட்டு மட்டுமே கேட்டுட்டு இருந்தேன். எங்களை ஒரு நியூஸ் சேனலையும் தள்ளி தள்ளி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம், எங்கள் தளபதி, எங்கள் அண்ணன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்காக, உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் மகனாக நினச்சி என் தலைவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் சொன்னார், நான் அப்போ நம்பலை, குடும்பமாக வந்து ஓட்டு கேட்பாங்கன்னு. அவருக்காக நானும் ஓட்டு கேட்குறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. வெற்றி நிச்சயம்.